டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக என்ஐஏ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தற்போது என்ஐஏவின் விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் உலக இந்து கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் அசு மோங்கியா அளித்த புகாரில் துணைநிலை ஆளுநர் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக என்ஐஏ விசாரணை நடத்தப்பட துணைநிலை ஆளுநர் உத்தரவு அளித்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக என்ஐஏ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சி நடத்துவதற்கு காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு நிதியளிப்பதாக துணைநிலை ஆளுநர் தற்போது என்ஐஏ விசாரணைக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். உலக இந்து கூட்டமைப்பின் சார்பில் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த விசாரணையில் துணைநிலை ஆளுநர் தற்போது பரிந்துரையை மேற்கொண்டிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி நடத்துவதற்கு காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு நிதி அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் உலக இந்து கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் அளித்த புகாரில் தற்போது என்ஐஏ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்திருக்கிறார். காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பிடமிருந்து ஆம் ஆத்மி கட்சி நிதி பெற்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக என்ஐஏ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் தற்போது பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக இந்து கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் அசு மோங்கியா அளித்த புகாரில் துணைநிலை ஆளுநர் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பிடமிருந்து ஆம் ஆத்மி கட்சி 134 கோடி ரூபாய் நிதி பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக என்ஐஏ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சி நடத்துவதற்கு காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு நிதி தருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் உலக இந்து கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் அளித்த புகாரில் தற்போது என்ஐஏ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பிடமிருந்து 134 கோடி ரூபாய் ஆம் ஆத்மி நிதி பெற்றதாகவும் 2014 முதல் 2022 ஆண்டு வரை ஆம் ஆத்மி கட்சிக்கு காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு நிதி அளித்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் என்ஐஏவின் விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பிடமிருந்து ஆம் ஆத்மி கட்சி 134 கோடி ரூபாய் பணம் பெற்றிருப்பதாகவும் 2014 முதல் 2022 ஆண்டு வரை ஆம் ஆத்மி கட்சிக்கு காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு நிதி அளித்திருப்பதாகவும் தற்போது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் என்ஐஏ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்திருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக என்ஐஏ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி நடத்துவதற்கு காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு நிதி அளித்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் உலக இந்து கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் துணைநிலை ஆளுநர் தற்போது என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பிடமிருந்து 134 கோடி ரூபாய் ஆம் ஆத்மி கட்சி நிதி பெற்றிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் என்ஐஏவின் விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.